மேசராசி மெய்யன்பர்களே, அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். மேசராசி மெய்யன்பர்களுக்கு இந்த வருஷம் கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் சகாய ஸ்தானத்தில் குரு பகவான், மேசராசிக்காரங்களுக்கு அதுவும் 12ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அள்ளி பெருங்குண்ட லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. லாபாதிபதி 12ல் இருக்கார். சுப விரயம், கல்யாணம், காட்சி, சந்தோஷம், செலவாகும். சந்தோஷமான விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். சகாயத்தில் போய் குரு உட்கார்ந்தார், 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே, இந்த பாதகம் கிடையாது. இந்த ஆண்டு பூரா சாதகமான ஆண்டாக மேசராசிக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா காலபுருஷத்துக்கு முதல் ராசி, தலைமை பொறுப்பில் இருக்கணும், அதிகாரம், ஆட்சி இவைகளை கைப்பற்றணும். அதே மாதிரி அதாவது தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் பெரியாளாக இருக்கணும், ஆளுமை மிக்கவராக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு அன்பு அதிகாரமான ஆட்கள் நீங்கள். ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் சொல்கிறேன். அன்பால் ஆளுமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய பண்பாளர் நீங்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. என்பால் அதை பற்றி சொல்லணும்னா, பண்பால் உயரக்கூடிய, அன்பால் நிறையக்கூடிய அருமையான ஒரு மனோநிலை, மனிதநேயம் உள்ள நல்ல ஒரு பண்பாளர்கள் இந்த மேசராசி மெய்யன்பர்கள். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது. பிறருக்கு கெடுதல் நினைக்க மாட்டீங்க. நயவஞ்சகம் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் நயவஞ்சகமற்றவர். ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இருக பிடிக்கப்பட வேண்டியது, நீங்கள் யாரை தெரியுமா இருக்க பிடிக்கணும்? உங்கள் பாக்கியாதிபதியை இருக்க பிடிக்கணும். சரி, அப்போ எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு சிறப்பு, எங்கே போனால் சிறப்பு, எங்கே போனால் நல்லது? திருவெண்காடு போயிட்டு வந்துட்டிங்கன்னா சிறப்பு. அப்போ திருவெண்காடு, கும்பகோணம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருவெண்காட்டுக்கு போகணும். புதன் பகவானை இருக்க பிடிக்கணும். காலபுருஷத்துவத்திற்கு சகாய சனாதிபதியாக உங்களுக்கு வரக்கூடியவர் புதன் பகவான். 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு நிறைய லாபங்களையும் தொழிலையும் டெய்லி வருமானத்தையும் தரக்கூடியவர் புதன் பகவான் தான். ஆக பச்சை நிறம் சிறப்பு. பச்சை புடவை தானம் கொடுக்கலாம், பச்சை துண்டு தானம் கொடுக்கலாம். திருவெண்காடுக்கு போய் புதன் பகவானுக்கு பச்சை கம்பளம் அணிவிச்சு அவருக்கு துளசி மாலை போட்டு சாமி கும்பிட்டு வரலாம். பாசிப்பருப்பு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். ஆகவே மேசராசி என்பவர்களுக்கு மோசமில்லாத ஆண்டு இந்த ஆண்டு என்பதை சொல்லி, இப்படி செய்து அப்படி வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம் ஆனந்தம்.